ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா வேறு வேறு அறையில கணவன் மனைவி இருவரும் அந்த கோலத்தில் பார்த்து உறைந்து போன உறவினர்கள். அனாதையான நிலையில கதறும் 3 குழந்தைகள். சிவகங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்களை குறித்து விரிவா இப்ப நம்ம பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் நயினார்பேட்டை பகுதியில் சோகமான தற்கொலை சம்பவம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில வசித்து வந்த 35 வயதாகும் ஆறுமுகம், 32 வயதாகும் ரேவதி தம்பதியினருக்கு ஜனனி என்கிற 11 வயது மகளும், வருண் பகவான் என்ற 9 வயது மகனும், வெற்றிவேல் என்கிற 7 வயது என 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஆறுமுகம் கூலி தொழிலாளியாக வேலையும் பார்த்து வந்திருக்காரு. இந்த நிலையில குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நேற்று குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்ற போது கதவு திறந்த நிலையில இருந்திருக்கு. அந்த நேரத்துல இருவரும் வெவ்வேறு அறைகள் தூக்கில் தொங்கும் நிலையில காணப்பட்டிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட இருவரும் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதியும் செய்யப்பட்டிருக்காங்க. காவல்துறை விசாரணையில இருவரும் குடும்ப தகராறின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டது உறுதியும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தாய் தந்தையை இழந்த நிலையில குழந்தைகள் 3 பேருமே பாத்தீங்கன்னா இப்ப பரிதாபமான நிலையிலும் இருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.